நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால, நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்ற வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளில, இல்லைங்களா? அப்போ அதாவது நாமம்ன்ற பெயர் நம்ம உச்சரிக்க வேண்டாம், அவருடைய திருப்பெயர்ன்னு சொல்லுங்க. அப்போ அவர் பெயரை சொல்லி நம்ம கூப்பிட்டா, இயேசுவேன்னு கூப்பிட்டா, இன்னைக்கு நமக்கு எது வேண்டாலும் அவர் இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எப்போ அப்படின்னா, அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது, அவரிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது, அப்போ அவரிலே நம் நம்பிக்கை விசுவாசம் குறையாமல் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கேட்பதெல்லாம் நமக்கு செய்யறவரா இருக்கிறார். எப்போ இதுனா ஆண்டவரை நாம் முழுமையாய் பற்றிருக்கணும். ஒருவர் எப்போ ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராய் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றாரோ அப்பவே அவர் இயேசுவிலே இணைந்தவராய் இருக்கிறார். அப்போ இயேசுவின் திருப்பெயரை கொண்டு நாம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், திருமுழுக்கு எடுத்திருக்கிறோம். அப்போ அவரோடு இணைந்த ஒரு வாழ்வு. அப்ப இந்த தீமையோ பாவமோ இதுல உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க, நாங்க திருமுழுக்கு எடுத்தோம், அல்லது நாங்க வேற மாதிரி நாங்க போய் திரும்பி திருமுழுக்கு எடுக்கணுமா, இல்ல முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணுமா, ஐயோ நாங்க குழந்தையில எடுத்துமே திரும்பி எடுத்தாதான் எங்களுக்கு பரலோகம் கிடைக்குமா என்ற பல கேள்விகள் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மக்களை மனமாற்றுகிற அளவுக்கு நிறைய பேர் சில போதனைகள், கள்ள போதனைகள் கொண்டிருக்கிறது. அதாவது நீங்க எல்லாரும் கண்டிப்பா மூழ்கி எழுந்துக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா பரலோகத்து இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இயேசு முழுகினது பொழுது அப்பொழுது யோர்தான்ல தண்ணி இருந்துச்சு, நல்ல ஓடுகின்ற நதி இருந்தது. அவர் முழுகினாரா, அவர் தெளிப்பு ஞானம் சேர்த்தார், இதெல்லாம் ஆய்வுக்குரிய ஒன்று. ஆனால் நமக்கு முக்கியமானது என்னன்னா, மனமாற்றத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். திருமுழுக்கினர் யோவானும் அதான் சொன்ன, மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி விட்டது. இயேசுவும் அதுதான் சொன்ன, மனமாறுங்கள் பரலோக ராஜ்யம் நெருங்கி விட்டது. அப்போ இந்த மனமாற்றத்தை நம்ம விட்டு எத்தனை முறை நீ முழுகி எழுந்தாலும், எத்தனை முறை நீ தெளித்து ஞானசனம் பெற்றாலும் அதுல எந்த பயனும் இல்லை. அப்போ இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், அப்ப இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராய் நாம் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்து அவரிலே நாம் இணைந்து இருக்கும் பொழுது, இந்த நாளிலே அவரையே நாம சார்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு வேறு தஞ்சம் இல்லை, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற கதி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இருக பற்றி நிற்கும் போது ஆண்டவர் நம்ம எல்லாம் கேட்கறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாய் செய்யறவரா இருக்கிறாங்க. அப்போ நம்ம மனமாறுகிறவர்களாய், இயேசுவண்டை நாம் நெருங்குகிறவர்களாய், இயேசுவை நம்ம முகமுகமாய் பார்க்கிறவர்களாய், அந்த துணிவை பெற்றவர்களாய், நம்ம இடத்திலே குறை ஏதும் இல்லாதவர்களாய், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது இயேசுவோடு இணைந்த அந்த இயேசுவோடு அவருடைய பாதத்தண்டை அமர்ந்திருந்து காத்திருந்து, ஆண்டவரை எனக்கு இதை செய்யும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறார், ஆயத்தமாய் இருப்பார். கேட்கோமா? நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்திலே நாளை தோன்றுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.